நீங்க நல்ல வருமானம் ஈட்டுகிறீர்கள். ஆனால் உங்க கைக்கும் வாய்க்குமே சரியா போகுது. பணம் வர்ற மாதிரியே வருது. ஆனா எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்பவே செலவாகுது. ஆனா என்ன செலவாகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. கடனும் ஏறிட்டே இருக்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. இதுபோல ஏதேனும் உங்க மனசுல இருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். உங்க வருமானத்துக்குள் வாழவதை விட, உங்க நிதி திட்டத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றியும், குறிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் இருந்தும் உங்க பணம் எப்படி கை நழுவி போகிறது, அதை எப்படி சரியான சேமிப்பு மற்றும் செலவுகளுக்கு சேனலைஸ் பண்ணி கொண்டு செல்வது அப்படிங்கிறத பற்றியும், உங்க வருமானத்துக்குள் வாழ்வது எப்படி, அதற்கான வழிகள் என்னென்ன, உங்கள் நிதி சுதந்திர பயணத்திற்கு உதவும் சில நடைமுறை வாழ்க்கையை மாற்றும் சிக்கனமான வாழ்க்கை குறிப்புகள் பற்றியும் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் உங்க வருமானத்துக்குள்ள வாழ்வதற்கான நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் சிலவற்றை பார்ப்போம். வருமானத்துக்குள்ள வாழ்றதுனா நீங்க உங்களோட அவசியமான செலவுகளை செய்ய வேண்டாம் என சொல்லவில்லை. தேவையற்ற செலவுகளை குறைத்து முறைப்படுத்தப்பட்ட சிக்கன செலவின வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை பற்றித்தான் பேச போறோம். இதை நடைமுறைப்படுத்தும் போது உங்க வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் இல்லாத வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். 1. உங்கள் நிதி நிலையை மதிப்பீடு செய்யுங்கள். முதலில் உங்கள் நிதி நிலைமையை மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை மதிப்பிடுவது அடிப்படையில் உங்கள் நிதி நிலையில் நீங்கள் இப்போது எங்கு நிற்கிறீர்கள் என்பதை தீர்மானிப்பதாகும். உங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள கடந்த 3 முதல் 6 மாத பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகியவற்றை ஆராய வேண்டும். ₹1 செலவு மற்றும் எல்லா சிறிய செலவுகள் உட்பட இந்த பணத்தை எங்கே செலவிடுகிறீர்கள் என்பதை ஆராயுங்கள். எனவே நீங்கள் செய்ய விரும்பும் முதல் விஷயம் உங்கள் பணம் எங்கு செல்கிறது என்பதை தீர்மானிக்க வேண்டும். அடுத்து உங்கள் வருமானம், வரி மற்றும் எல்லா பிடித்தமும் போக எவ்வளவு உங்களுக்கு கைக்கு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சீரற்ற வருமானம் இருந்தால் வரிக்கு பிறகு நீங்கள் உண்மையில் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். உங்கள் வருமானத்தை அந்த செலவுகளுடன் ஒப்பிடுவதன் மூலம் உங்கள் தற்போதைய சூழ்நிலையை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். உங்கள் வருமானத்திற்கு மேல் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள், உங்கள் பணம் எங்கே போகிறது, எவ்வளவு அதிகமாக செலவழிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள இந்த மதிப்பீட்டை கட்டாயம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பட்ஜெட்டை உருவாக்கவும். ஸ்டெப் நம்பர் 2. ஒரு பட்ஜெட் திட்டத்தை உருவாக்கி அதை செம்மைப்படுத்தி அதை பின்பற்ற உறுதியுடன் இருக்க வேண்டும். பட்ஜெட் திட்டத்தின் முதன்மையான இலக்காக தேவையான ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் நிதி திட்டத்தில் உங்கள் இலக்குகள், உங்கள் கடனை அடைக்கும் திட்டம், அவசரகால சேமிப்பு திட்டம், உங்கள் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் எஸ்டேட் திட்டம் போன்றவற்றை உள்ளடக்கிய தெளிவான திட்டத்தை தயார் செய்யுங்கள். இது குறுகிய கால, இடைக்கால மற்றும் நீண்டகால இலக்குகளில் தொடங்கி நிதி நலனை அடைவதற்கான உங்களின் ஒட்டுமொத்த திட்டமாகும். 60, 10, 20, 10 என்ற பட்ஜெட் விதியை கடைபிடிப்பது உங்கள் வருமானத்துக்குள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்க உதவும். உங்கள் சம்பளத்தில் 60, 10, 20 மற்றும் 10% எங்கு செலவழிக்க வேண்டும் என்பதை விவரிக்கும் பட்ஜெட் திட்டத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு உருவாக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, உங்களின் சம்பளம் 40,000 என வைத்துக்கொள்வோம். இந்த 40,000 ரூபாய் மாத சம்பளத்தில் 60% அவசியமான அடிப்படை செலவுகளான உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருள்களான மின்சாரம், தண்ணீர் மற்றும் பிற பயன்பாட்டு கட்டணங்களுக்கு சென்றுவிடும். இதில் மறைமுக செலவுகளுக்கான 10% லோன், இஎம்ஐகளும் அடங்கும். ரூபாய் 8,000 முதல் 12,000 வரை உங்கள் வங்கி சேமிப்பு முதலீடுகளுக்கு ஒதுக்கீடு செய்து கொள்ளுங்கள். மீதி 10% உங்கள் விருப்பப்படி செலவு செய்து கொள்ளலாம். இந்த பட்ஜெட் திட்டத்தை சரியாக பின்பற்ற வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அதை கடைபிடிக்க விரும்பாத போது திட்டமிடுவதில் அர்த்தமில்லை அல்லவா? ஸ்டெப் நம்பர் 3. சிக்கனமான மனநிலையை வளர்த்துக் கொள்வது முக்கியம். அதாவது ஃப்ரூகல் மைண்ட் செட்னு இதை சொல்லுவோம். வாழ்க்கையின் சில வசதிகளை தியாகம் செய்யாமல் உங்கள் வருவாய்க்கு கீழே வாழணும்னா நீங்கள் சரியான மைண்ட் செட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேவை, நீட்ஸ் என்றால் என்ன, விருப்பம் அதாவது வான்ஸ் என்றால் என்ன அப்படிங்கிறதை தெளிவாக பிரித்து பார்க்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும்.
தேவை என்று நீங்கள் கருதும் எதுவும் இன்றியமையாதது. எனவே நீங்கள் பணத்தை அதற்காக செலவிடலாம். ஆனா, ஆசை மற்றும் விருப்ப செலவுகளுக்காக உங்க பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்களோ, அதை ஒருபோதும் மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு பைசா கூட அதிகமா செலவு செய்யக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இதை ஈஸியா சொல்லிடலாம். ஆனால் இது மிகவும் சவாலானது. ஆனால் நீங்கள் தேவையான செலவுகளில் மட்டுமே கவனம் செலுத்த முடிந்தால், உங்கள் வருவாய் வசதிக்கு கீழே வாழ்வதில் நீங்கள் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள். வாழ்க்கையை வளமாக்கி முழுமையாக அனுபவிப்பீர்கள். வழக்கப்படுத்திக் கொள்வதுதான் மிக மிக முக்கியம். உதாரணமாக, வார வாரம் நீங்கள் ஹோட்டலில் உணவருந்துவதை மாதம் ஒரு முறையாக மாற்றிக்கொள்ளலாம். காஃபி டே அல்லது வேறு ஃபேன்சி காஃபி கடைகளுக்கு செல்வதற்கு பதிலாக ஒரு சாதாரண கடைகளுக்கு சென்று காஃபியை அருந்தலாம். இன்னும் சொல்லப்போனால், உங்கள் வீட்டு காஃபியை அருந்தலாம். தினசரி நடவடிக்கைகளை வைத்து தேவைகள் எவை, விருப்பங்கள் எவை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு நிதி முடிவும் உங்களோட சிக்கன வாழ்க்கையை சுற்றியே இருக்க வேண்டும். சிக்கன வாழ்க்கை என்பது கஞ்சத்தனமான வாழ்க்கை அல்ல. வரையறுக்கப்பட்ட செலவுக்குள் வாழ்க்கையை அமைத்து உங்கள் நிதி சுதந்திரத்தை அடைவதற்கான பயணம் அது. 4. உங்கள் செலவை எப்படி கட்டுப்படுத்துவது? சென்ற நூற்றாண்டு போல் க்ளோஸ்ட் எக்கானமி இல்லை. இப்போ 1990க்கு பின் நமது பொருளாதாரம் ஆக்கப்பட்டுவிட்டது. உலகம் சுருங்கிவிட்டது. குளோபல் எக்கானமியில் சந்தை பொருளாதாரத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். 21ஆம் நூற்றாண்டின் இன்டர்நெட் புரட்சி நம்மை புரட்டி போட்டுவிட்டது. சுனாமியில் சிக்கியது போல நம்ம வாழ்க்கை செலவுகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் போயிருக்குது. நமது முப்பாட்டனார் காலத்தில் பண்டமாற்று முறை நடைமுறையில் இருந்தது. இதனால் தங்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் மாற்றிக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் போன நூற்றாண்டில் பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கினார்கள். அப்பொழுதும் தேவையான பொருட்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாங்கி வந்தார்கள். ஆனால் இப்போ இந்த இன்டர்நெட் யுகத்தில் ஆன்லைன், கிரெடிட் கார்டு, இன்னும் யூபிஐ மூலம் ஈஸியாக பொருட்கள் வாங்குவது வழக்கமாகிவிட்டது. இதனால் நம்மளோட செலவு கணக்கு தெரியாமலே தேவையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் அப்படின்னு வரைமுறையே இல்லாமல் வாங்கிட்டு இருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படிங்கிறதே அடுத்த பொருள் வாங்கும்போது அந்த கார்டு ரிஜெக்ட் ஆகும்போது தான் தெரிய வருது. இப்போ தான் இந்த திட்டமிடல் என்பது மிக அவசியமாகிவிட்டது. ஸ்டெப் நம்பர் 5, சேமிப்பு. உங்கள் கைக்கு கிடைக்கும் நிகர சம்பளத்தில் குறைந்தது 20% சேமிக்க வேண்டும். நம்மில் பெரும்பாலோரின் பிரச்சனை என்னவென்றால், நாம் சம்பளம் வாங்கி உடனே நமக்கு விருப்பமான பொருட்களை தேவையில்லைனாலும் வாங்கி பணத்தை விரயமாக்கி விடுகிறோம். புத்திசாலிகள் எப்போதும் 60, 10, 20, 10% என்ற பட்ஜெட் விதியை சரியாக கடைபிடிப்பார்கள். அவர்கள் தங்களின் சம்பளத்தில் 50% தேவைகள் மற்றும் இதர அடிப்படை பொருட்களுக்கு ஒதுக்குகிறார்கள். உங்கள் சேமிப்பை 30 அல்லது 40% அதிகரிக்க நீங்கள் விரும்பலாம். இன்னும் 10% உங்கள் விருப்ப செலவுகளுக்காக வைத்திருக்கலாம். இந்த ஒதுக்கீடு இன்னும் வாழ்க்கையை அனுமதிக்கும். உதாரணமாக, நீங்கள் மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அதில் 10% 5,000 ரூபாய் நீங்கள் இன்னும் உங்கள் குடும்பத்தினுடன் வேடிக்கையாக இருக்கலாம், வெளியே செல்லலாம், அவர்களை பூங்காவில் உபசரித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை தரும் பிற விஷயங்களையும் செய்யலாம். உங்கள் தேவைகளை குறைப்பது உங்களை நீங்களே இழக்கிறீர்கள் என்ற அர்த்தமல்ல. தேவைக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அறியும் அளவுக்கு நீங்கள் புத்திசாலி என்று அர்த்தம். 6, கடன். முதல்ல உங்கள் கடன் இருந்தால் அதை முதலில் அடையுங்கள். நம்மில் பெரும்பாலானோர் கடன் பெற்றுள்ளோம், வாங்கியிருக்கோம். அப்படி கடன் இருக்கும்போது அந்த கடனை திருப்பி செலுத்தி அதை முடிப்பதுதான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு கடனை திருப்பி செலுத்தி அந்த கடனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, பட்ஜெட்டில் ஒதுக்கி அந்த பணத்தை அதன் பின் சேமிப்புக்காக தொடர்ந்து ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, ஸ்மார்ட் போன் கடனில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் செலுத்தி அதை முடித்து விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் அந்த 2,000 ரூபாயை மேலும் சேமிப்பிற்காக தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். இந்த அணுகுமுறை உங்கள் சேமிப்பை கணிசமாக அதிகரிக்கும். அதே வேளையில் ஒதுக்கிய பட்ஜெட்டை தொடர்ந்து வைத்திருக்க உதவுகிறது. எதிர்காலத்தில் டவுன் பேமெண்ட் ஏதாவது செலுத்துவதற்கு இந்த சேமிப்பு தொகையை பயன்படுத்தலாம். உதாரணமாக, உங்கள் மகனுக்கு புத்தம் புதிய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை வாங்க அந்த பணத்தை பயன்படுத்தலாம். 7, கடனை ஒருங்கிணைப்பது முக்கியம்.
நம்ம நாட்டில கிட்டத்தட்ட எல்லா சம்பாதிப்பவர்களிடம் சராசரியாக 2 கிரெடிட் கார்டுகள் உள்ளன. சிலருக்கு அதிகமாகவும் இருக்கலாம். அப்படி நீங்கள் 2 முதல் 3 கிரெடிட் கார்டுகளோடு பிற கடன்களையும் கொண்டவர்கள் ஒருவராக இருந்தா, உங்க கடன்களை ஒருங்கிணைப்பது எப்போதுமே ஒரு புத்திசாலித்தனமான முடிவாகும். கடன் வழங்குபவர்கள் பல்வேறு வட்டி விகிதங்கள் மற்றும் பிற கட்டணங்களான லேட் ஃபீ, அட்மின் ஃபீ, ரெனிவல் சார்ஜஸ் போன்ற பலவற்றை வசூலிக்கின்றனர். இதை கணக்கு பார்த்தா இதுவே ஒரு பெரிய தொகையாக இருக்கும். பல வட்டி விகிதங்களுக்கு பதிலாக ஒரே வட்டி விகிதம் மற்றும் ஒரே கட்டணம் அப்படின்னு இருந்தாக்க இது உங்களுக்கு பெருமளவு உதவிடும். அதனால தான் இந்த கடனை ஒருங்கிணைத்து ஒரு இடத்தில் வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். 8, உங்கள் வீடு பற்றியது. நவீன வசதிகளுடன் கூடிய பெரிய வீட்டை வாங்க அனைவரும் விரும்புகிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு நம்ம தாத்தாக்கள் காலம் போல பெரிய குடும்பம் இருந்தால் பல அறைகள் கொண்ட வீட்டை வாங்குவதை புரிந்து கொள்ளலாம். இருப்பினும் உங்கள் வீட்டில் 3 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தால் 3 அல்லது அதிகபட்சமாக 4 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் 2 படுக்கையறைகள் கொண்ட ஒரு வீடே உங்களுக்கு போதுமானது. ஒரு ஃப்ளாட் கூட போதுமானது. நீச்சல் குளம், பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்ற ஆடம்பரமான வசதிகளை தவிர்த்துவிடலாம். வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க சிறிய ஆனால் பாதுகாப்பான மற்றும் வசதியான வீடே போதுமானது. இது நம்ம வருமானத்துக்குள் நாம் வாழ உதவியாக இருக்கும். ஸ்டெப் நம்பர் 9, சிறிய ரக கார் போதும். சாலைக்கு தகுதியாக இருந்தாலே போதும். ஆடம்பரமான பெரிய கார்களை மறந்து விடுங்கள். ஏனெனில் அவை உங்கள் பட்ஜெட்டுக்கு வராதவை. 6 லட்சத்திலிருந்து 10 லட்சத்திற்குள் உள்ள கார் நமக்கு போதுமானது. மறுபுறம் சுமார் 3 முதல் 5 ஆண்டுகள் பழமையான பயன்படுத்திய கார் மாடல்கள் 4-5 லட்சத்திற்குள் கிடைக்க வாய்ப்புண்டு. அது கூட போதும். செகண்ட் ஹேண்ட் வாகனங்களையும் ஆய்வு செய்யுங்கள். ஆனால் மிகவும் பழைய மலிவான கார்கள் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா உதிரி பாகங்கள் கிடைக்கிறது கஷ்டம். அவற்றை பராமரிக்க ஆகும் செலவும் அதிகம். வீடியோவின் அடுத்த பகுதிக்கு செல்லும் முன் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோக்களை பற்றிய அறிவிப்புகளுக்கு ரிங் பெல்லை கிளிக் செய்துட்டு வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டெப் நம்பர் 10, ஃபேஷன் மற்றும் ஆடம்பரமான பொருட்களுக்கு குறைவாக செலவிடுங்கள். இன்றைய இளைஞர்களின் பிரச்சனை என்னன்னா, அவங்க சமீபத்திய ஃபேஷன் பொருட்களில் அட்ராக்ட் ஆகி அடிக்கடி வாங்கி குவிக்கிறார்கள். புதிய ஷூ, ட்ரெஸ்கள் மற்றும் ஃபேஷன் அக்சசரிஸ்களை அடிக்கடி வாங்குகிறார்கள். அழகு பொருள்கள், இன்னும் என்னவெல்லாமோ. நினைவில் கொள்ளுங்கள், ஃபேஷன் ஒரு விருப்பம் மட்டுமே. தேவையில்லாத ஃபேஷன் அக்சசரிகளை வாங்குவது உங்கள் வாழ்க்கையை உங்கள் வருமானத்துக்குள் வாழ்வதற்கு பெரும் தடையாக இருக்கும். எனவே அவற்றை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். இன்றே உங்கள் சிக்கன வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்கள். எளிய மாற்றங்கள் எப்படி ஆழ்ந்த திருப்தியையும் சுதந்திரத்தையும் தருகின்றன என்பதை உணருங்கள். சிக்கனமான வாழ்க்கை பாதை என்பது பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல, அது உண்மையிலேயே நிதி சுதந்திரத்திற்கான பாதை, வளமான வாழ்க்கைக்கான பாதை, உங்கள் வளமான வாழ்க்கையை மேலும் மேம்படுத்துவதற்கான பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். பயனுள்ளதாக நீங்கள் நினைத்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபின்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி. மீண்டும் இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.